ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்ட் 3 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இயர்லி ரிவோர்ட்டில் பாளையக்காரர் ஆட்சியில் வந்துட்டு பார்ட் 3 வந்து வேலு நாச்சியார் வராங்க. வேலு நாச்சியார் வந்துட்டு இப்போ ராணி லக்ஷ்மி பாய் சொல்கிறாங்க இல்லையா, நார்த்து, அவங்களெலாம் விட முன்னாடியே வேலு நாச்சியார் வந்து பல சாதனை வந்து புரிஞ்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுலேருந்து ராமநாதபுரத்தில் பிறக்கிறாங்க. 1730 பிறக்கிறாங்க. 1796 வரைக்கும் இருக்காங்க. அவங்களோட அப்பா பேர் செல்லமுத்து சேதுபதி. இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. வேலுநாச்சியாரோட அப்பா வந்து செல்லமுத்து சேதுபதி. அந்த செல்லமுத்து சேதுபதி தான் வந்து இவங்கள வேலுநாச்சியாரை வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டடாக வந்து சின்ன வயசுலேருந்தே களரி, ஈட்டி, வாள், குதிரை, யானைப்படை, கம்பு ஃபைட்டு இது எல்லாமே சொல்லி கொடுத்து ஃபிசிக்கலாகவும் வந்து ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. மென்டலி வந்துட்டு நிறைய லாங்குவேஜ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. செல்லமுத்து சேதுபதி அவர் தான். அப்புறம் வந்து போத் ஃபிசிக்கலி மென்டலி வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 16 அந்த 16லேயே வந்து யார் படைக்கு போர் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், அந்த அளவுக்கு டேலண்டடாக இருக்காங்க. அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தோட வரலாறு பார்ப்போம். முத்துவடுகர் அப்படின்றவர் கூட வந்து 16 ஏஜ்லேயே வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுது. வேலுநாச்சியாருக்கு 16 ஏஜ்லேயே அந்த வேலுநாச்சியாருக்கும் முத்துவடுகருக்கும் பிறக்கிற பெண்ணு பேர் தான் வந்து வெள்ளாச்சி நாச்சியார். ஓகேங்களா. இந்த முத்துவடுகரோட படைத்தளபதியாக இருந்தவர் தான் வந்து பெரிய மருது பிரதர்ஸ், பெரிய மருது, சிறிய மருது, தலைவாய் தாண்டவராயன். இவங்களாம் வந்து அவங்களோட படையில் இருந்தவங்க தான். அந்த 1770s காலகட்டத்தில் தான் வந்து இந்த பிரிட்டிஷில் வந்து போன்ஜார் அப்படின்றவர் வந்து முத்துவடுகரை வாங்க நம்ம வந்து சமரசமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு கூப்பிட்றாங்க. அந்த கோயிலுக்கு வந்து முத்துவடுகர் வந்து அவரோட 2வது ஒய்ஃபு. இவர் வேலுநாச்சியார்ன்றது வந்து முதல் ஒய்ஃபு. இன்னொரு கௌரி நாச்சி அப்படின்ற 2வது ஒய்ஃப் கூட வந்துட்டு போகிறாங்க பேசுகிறதுக்கு கோவிலுக்கு. போன்ஜார் வந்துட்டு கொன்னுடுறாரு 2 பேரையுமே. ஓகேங்களா. கொன்னுடுறாங்க. உடனே வந்துட்டு இந்த வேலு நாச்சியார் வந்து அந்த வெள்ளாச்சி நாச்சியார் இருக்காங்களே பொண்ணு, அவங்கள கூப்பிட்டுட்டு விருப்பாச்சி அப்படின்ற ஊருக்கு வந்து தப்பிச்சு போகிறாங்க. விருப்பாச்சி அப்படின்ற இடம் கோபால நாயக்கரை தான் வந்து அங்கே இருந்தார். திண்டுக்கல்லில் தான் இருந்தார். திண்டுக்கல்லில் விருப்பாச்சின்ற இடம் தான் வந்து கோபால நாயக்கர் இருந்த இடம். அவரும் ஒரு நாயக்கர் தான். ஓகேங்களா. இவர் வந்துட்டு அடைக்கலம் கொடுக்குறாரு வேலு நாச்சியார், அவங்க பொண்ணு, அவங்க 2 பேர்த்துக்கும். பல வருஷம் வந்துட்டு அங்கேயே இருக்கிறாங்க அமைதியாக. ஆனாலும் வந்துட்டு இந்தமாரி நம்ம ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்களே, நம்ம அரசை இப்படி பறிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் இருந்துக்கிட்டே இருக்குது வேலு நாச்சியாருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஹைதர் அலி, அந்த நேரத்தில் வந்து திண்டுக்கலை வந்து ரூல் பண்ணவங்க வந்துட்டு ஹைதர் அலி, சுல்தான்னு சொல்லுவாங்க, மைசூர் நவாப்னு சொல்லுவாங்க. மைசூர் நவாப் தான் வந்து ஹைதர் அலி. ஹைதர் அலியோட பையன் தான் வந்து திப்பு சுல்தான். ஓகேங்களா. அவருக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க. ஒரு 3-4 தடவை வந்து லெட்டர் எழுதுறாங்க. ஆனால் அந்த சைட்லேருந்து ஹைதர் அலிலேருந்து ரிப்ளையே இல்லை. இது வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருது பிரதர்ஸு இவங்க கூட தலைவர் தாண்டவராயன் இவங்க கூட வந்துட்டு டைரெக்டாகவே அந்த ஹைதர் அலியை பார்க்குறதுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் நீங்கள், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு 3 ஜென்ஸ் வந்து நிற்கிறாங்க முன்னாடி. கேட்குறாங்க, ஆனால் ரிப்ளையே இல்லை ரொம்ப நேரமாக. அப்புறமா அந்த வேஷத்தை கலைக்கிறாங்க. வேலுநாச்சியார் வந்து ஆண் வேஷம் போட்டு ஹைதர் அலியை பார்க்க போயிருப்பாங்க. அவங்களோட டேலண்ட்டு, அவங்க பேசுகிறது வந்து அவருக்கு நவாப் அப்படின்னும் போது உருது எல்லா லாங்குவேஜும் தெரியும்ல. அவங்களோட டேலண்ட்டு, அவங்களோட இது எல்லாத்தையும் பார்த்து வியந்து போகிறாரு ஹைதர் அலி. அவர் சரி, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் கூட நீங்கள் எதிர்க்கிறதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இதுதான் இவங்க வேலுநாச்சியாரும் வந்து எதிர்பார்த்தது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் போன்ஜோரை வந்துட்டு எதிர்க்கிறாங்க. நவாப் ஹைதர் அலி நவாபோட சப்போர்ட்டோட போன்ஜோர் வந்துட்டு வேலுநாச்சியாரோட காலடியில் வந்து விழுறாங்க. ஆனாலும் வந்துட்டு கொல்லாமல் பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க வேலுநாச்சியார். 1796 வந்துட்டு நல்லபடியாக ஆட்சி புரியுறாங்க. இப்போது விருப்பாச்சிக்கு தப்பிச்சு போனாங்கல்ல கோபால நாயக்கரை பார்க்குறதுக்கு. அப்போ போகும்போது உடையாள்னு ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு லேடி வந்துட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. அவங்க கிட்ட வந்து சொன்னாங்க, தயவு செஞ்சு என் குழந்தைய கூப்பிட்டு போகிறேன் சொல்லிடாதீங்க
இந்தமாரி பான்ஜர் அந்த குரூப் வந்து என்னை தேடி வந்துட்டுருக்காங்க, இந்தமாரி என் ஹஸ்பண்டையும் இந்தமாரி ஆக்கிட்டாங்க, அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ வந்து திருப்பியும் வந்து அந்த பிரிட்டிஷ் குரூப் வந்து கேட்குறாங்க, சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக அமுச்சு வைக்கிறாங்க வேலுநாச்சியாரை இந்த உடையாள் அவங்க. அப்புறமா அந்த பிரிட்டிஷ் வந்துட்டு என்னன்னு சொல்லு, நீ பார்த்துருப்ப கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனாலும் கடைசி வரைக்கும் அந்த உடையாள் வந்து சொல்லவே இல்லை. அந்த உடையாளுக்கு வந்துட்டு கொன்னுடுறாங்க, சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொன்னுடுறாங்க. இந்த உடையாள் ஞாபகமாக அப்புறமா வேலுநாச்சியார் வந்துட்டு இவரோட ஞாபகமாக உடையாளோட ஞாபகமாக இது படை பேர் வச்சுருப்பாங்க. அப்புறம் குயிலி அப்படின்றவங்க வந்துட்டு அவங்களும் ஒரு படை வீராங்கனை தான், ரொம்ப போல்டான ஒரு படை வீராங்கனை. இந்த பான்ஜர் கவர்மெண்ட் இருக்குல்ல, அந்த அவரை வந்து வீழ்த்துறதுக்காக அந்த நவாப் கூட சேர்ந்து பிளான் பண்ணுற அந்த காலகட்டத்தில் வந்து வெப்பன்ஸை முதல்ல அழிக்கணும், இந்த பான்ஜரை வந்து சீக்கிரமாக நம்ம வந்துட்டு வீழ்த்தணும்னா கண்டிப்பாக அந்த வெப்பன்ஸை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹியூமன் சூசைட் பாமா, அதாவது குயிலி வந்து அந்த மனித உடல், அவரோட மனித உடலையே ஒரு பாமா அந்த வெப்பன் கிடங்குல வந்து அப்படியே குதிச்சு அவங்களும் இறந்து அந்த கிடங்கையே வந்து வெடிக்க வச்சது வந்து குயிலி. இவங்க இந்த உடையாள் குயிலி இவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, உடையாள் குயிலி. ஓகேங்களா? இதுதான் வந்து வேலுநாச்சியாரோட ஸ்டோரி. ஒரு இது பார்த்துருவோம். 1730 1796 ராமநாதபுரத்தில் பிறக்கிறாரு. செல்லமுத்து சேதுபதி அவர் வந்து ரொம்ப டேலண்டடாக வளர்க்குறாங்க, மல்டி லாங்குவேஜ்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. 16 வந்து கல்யாணம் ஆகுது. முத்துவடுகர் சிவகங்கை மாவட்டத்தை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார், அவர் கூட கல்யாணம் ஆகுது. அப்புறம் வந்து இவரோட படைத்தளபதி வந்து பெரியமுத்து சிறியமுத்து தலைவந்தாண்டவரையன். 1770s வந்துட்டு பான்ஜர் வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. முத்துவடுகரும் அவங்களோட செகண்ட் ஒய்ஃபும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ வந்து இது பண்ணிடுறாங்க, அப்புறம் சாவடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து சிவகங்கையும் வந்துட்டு இது பண்ணுறாங்க, டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேலுநாச்சியாரையும் துரத்தும் போது தான் வந்து அந்த உடையாள்ன்ற ஆடு மேய்க்கிற பொம்பளைக்கு வந்து காப்பாற்றுறாங்க. விருப்பாச்சி கோபால நாயக்கார் அவர்கிட்ட போகிறாங்க, ரொம்ப வருஷம் அங்கேயே வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக திருப்பியும் வீழ்த்தணும், கண்டிப்பாக எப்படியும் சிவகங்கையை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து வார் மேக் பண்ணுறதுக்கு வந்து நவாப் சுல்தான் வந்து கூப்பிட்றாங்க. ஹைதர் அலி அப்படின்றவர் ஹெல்ப்பை கேட்குறாங்க, மாறு விஷயத்தில் போகிறாங்க. ஹைதர் அலி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பான்ஜரை வந்துட்டு வாரில் வந்துட்டு டிஃபீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உடையாள் அப்படின்றவர் குயிலின்றது வந்து ஹியூமன் சூசைட் பாம்பாக இருந்து அந்த வெப்பன் கிடங்கு குடோனை வந்துட்டு வீழ்த்தினாங்க. பிரிட்டிஷ் குடோனை வந்துட்டு வெடிக்க வச்சுட்டு அப்புறம் பான்ஜரையும் வந்துட்டு ஜெயிச்சாங்க. இதுதான் வந்து வேலு நாச்சியாரோட கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கட்டபொம்மன் பற்றின வீடியோ.